அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் பாக்கியா ராதிகா ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமைக்கும்போது கடுகு இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராதிகா பாக்கியா கிட்ட உதவி கேட்குறாங்க. பாக்கியா கடுகு இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, நாளைக்கு வாங்கிட்டு வந்து திரும்ப கொடுத்துட்றேன், வாங்கிட்டு வர மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, சே கடுகு கூடவா திரும்ப கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி சிரிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராதிகா என்ன பண்ணாங்கன்னா, ஏங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, கடுகவே திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னதை நினைக்கிறத தாண்டி என் வாழ்க்கையே கொடுத்துட்டேன், கடுகு கொடுக்க மாட்டேன்னு நினச்சி தான் நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாக்கி வந்துச்சே கடுகு கொடுத்ததை நினச்ச அளவுக்கு கூட நான் அதை பற்றி நினைக்க மாட்டேன், சின்னதாக இல்லை பெருசாக எதுவுமே அதை பற்றி நினைக்கவே மாட்டேன், என்னோடய கடந்த வாழ்க்கையை நான் எப்போவுமே நினச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவும் ராதிகாவும் சிரித்து பேசிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம தாத்தாவும் ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, கோபியோட ஆஃபீஸில் நல்ல இன்கம் வந்திருக்கும், ஏன்னா நல்லபடியாக இன்றைக்கி கிச்சன்ஸ் ஆர்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த டைமில் ரொம்ப கோவத்தோடு நம்ம கோபி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கோவத்தில் நடந்துக்கிட்டே இருக்காரு நம்ம கோபி. இதை பார்த்து நம்ம ராதிகா பாக்கியா எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, இவர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் யோசிக்க. அந்த டைமில் நம்ம ஈஸ்வரியும் தாத்தாவும் என்ன பண்ணுறாங்க, என்னடா ஆச்சு, எதுக்காக இவ்வளோ கோவத்தோடு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் அந்த ஆளுக்கு இவ்வளோ திமிரு இருக்கக்கூடாதுமா, என் முகத்தில் அடித்த மாதிரி பேசினாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருப்பா, யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நான் ஜோசப்பை மீட் பண்ண இடத்துல அந்த ஆள் சும்மா பேசிட்டு போயிருந்தா கூட பரவாயில்லம்மா, ஜெனிக்கு டைவர்ஸ் ஆன கையோட நான் இன்னொரு கல்யாணத்தை பண்ண போகிறேன், அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் முகத்தில் அடித்த மாதிரி சொன்னாங்க. என்ன கொழுப்பு இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேச, இதனால கோவப்பட்ட வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் தலையில் இடி விழுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜெனிக்கு இன்னொரு கல்யாணம் அப்படிங்கிறத இவங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஜெனி கண்டிப்பாக செலினை விட்டு போக மாட்டா அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் எல்லாரும் இருக்காங்க. உடனே தாத்தா என்ன பண்ணுறா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆள், ஏற்கனவே குழந்தைய பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அப்புறம் செலினுக்கும் ஜெனிக்கும் டைவர்ஸ் கொடுக்க போகிறோன்னு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனாங்க, இப்போ என்னடான்னா கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு துணிஞ்சிருக்காருன்னா நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, உடனே ஈஸ்வரி என்ன பண்ணாங்கன்னா, இல்லை பண்ணட்டும், அவள் ஜெனிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணட்டும், பண்ணாதான் இந்த வீட்டில் அவள் எந்த அளவுக்கு செழிப்பாக இருந்தா அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியா தான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப பாக்கியா மேலே கோவத்தை காட்டுறாங்க. உடனே செல்லின்னு அங்கேருந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவத்தோடு அழுதுகிட்டே அங்கேருந்து நேராக கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போன செல்லியன் நேராக நம்ம ஜெனியோட வீட்டுக்கு போகிறாரு. ஜெனியோட வீட்டுக்கு போயிட்டு டோரை தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்காரு. உடனே ஜோசப் வந்து டோரை ஓப்பன் பண்ண, டேய் எதுக்காகடா நீ இங்கே வந்திருக்க, உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இருக்குது, ஒழுங்காக வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிக்கிட்ட பேசுறதுக்காக உள்ளே போயிடறாரு நம்ம செலியன். போன கையோட ஜெனிக்கிட்டே பேசுகிறாங்க. ஜெனி என்ன உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா சொல்கிறாங்க, அது உனக்கும் தெரிஞ்சுதான் நடக்குதா, எப்படி ஜெனி நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஜெனி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோசப் ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்படுறாரு. ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்பட போது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.